சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தளபதியும் தளபதியா இருக்கிறவருடைய அவரு கலந்துகிட்ட பேச்சுக்கு எப்படி இருக்குனாக்கா, தளபதி பேசினால் எப்படி இருக்கும், நேரடியா தொண்டர்களை மக்களை சந்தித்தால் எப்படி இருக்குங்கிறது இது ஒரு பதம். விஜயின் கட்சியின் கொடியைக்கு வந்து எந்த ஒரு சட்ட சிக்கல்களும் இல்ல, கட்டுப்பாடுகளும் இல்ல அப்படின்ட்டு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் முதல் வெற்றியா? இல்ல, ஆமா, கண்டிப்பா. என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுனா, ஒரு கட்சியின் கொடி இப்படிதான் இருக்குன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. 50 லட்சமும் 1 கோடி பேர் கூட வருவாங்க. அழைத்தால் அவ்வளவு பேர் வர்றதுக்கு தமிழகம் முழுதும் ஆட்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள். ஆனா நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க? யார் வரப்போறாங்க சார்? சினிமா பிரபலங்களை கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கா? பவன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ராகுல் காந்தி அப்படின்ற பெயரெல்லாம் பயன்படுத்துறாங்க. ராகுல் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. சீமான் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சினிமாவை குறைச்சிக்குவாரு, வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குவாரு. அதை தாண்டி அவருடைய முழு காதல் வந்து முதல் மனைவி, முதல் காதல் எல்லாமே ரீஸ் தான். முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட அம்பலன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். 27ஆம் தேதி பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மாநாடு, விஜய் என்னெல்லாம் பேச போறாரு, முதலில் விஜய் வந்து வாய் திறந்து பேசணும் அப்படின்னு பல பேர் ஒரு ரெக்வஸ்டாகவும் இருந்திருக்கு. பல பேர் வந்து அது விமர்சனமாகவும் வச்சிருக்காங்க. 27ஆம் தேதி என்ன நடக்க போகுது? நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த மாநாடா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பருவ மாற்றம், மழை காலம் அப்படிங்கிறதுனால இன்னும் தள்ளி வச்சிருக்கலாமே அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்குது. எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. பட் அதை தாண்டி மாநாடு சிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பமும் கூட. ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் அவசியமாக இருக்குது. இப்போ சமூகத்தில் அரசியலில் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி கூட நடந்த விஷயங்கள் தெரியும். அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாரா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அழகாக வராது. ஒரு 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 காலம் கசிந்து கரெக்டாக அரசியல் நகர்வாக வந்து முன்னெடுக்கிறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த முதல் மாநாடு, முதல் முயற்சி மிக சரியானதாக, சிறப்பு வாய்ந்ததாக, வெற்றி பெறக்கூடிய விஷயமா அமையணும்னா இந்த இதையும் இயற்கை இடர்பாடுகள்லாம் பார்த்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா மிக சிறப்பாக நடக்கும். அதற்கான வேலைகள், ஏற்பாடுகள்லாம் மிக தீவிரமாக, துரிதமாக நடக்குது. ஒரு பக்கத்து புஷி ஆனந்த் பம்பரமாக சுழன்று தமிழகம் முழுசும் எல்லாம் சந்தித்து தளபதி நேரில் வந்ததா நினச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் பேசுகிறப்ப அவ்வளோ ஒரு கரகோஷம், அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது. அவருக்கே இப்படின்னாக்கா, தளபதியும் தளபதியாக இருக்கிறவருடைய அவர் கலந்துக்கிட்ட பேச்சுக்கு எப்படி இருக்குனாக்கா, தளபதி பேசினால் எப்படி இருக்கும், விஜய் நேரடியாக தொண்டர்களை மக்களை சந்தித்தால் எப்படி இருக்குங்கிறது இது ஒரு பதம். சரி. ஒரு விஜய்க்கு பொதுவாக வந்து பேச தெரியாது, மீடியாவை எதிர்கொள்ள திராணி இருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நீண்ட நாளாக இருக்குது. ஆனால் விஜய் பேசக்கூடியதுக்கு பேசுகிறவர் தான். இப்போ நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், அனிதா வீடு, ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள்லாம் எந்த நடிகரும் செய்யாத விஷயத்தை இவர் நேரடியாக போய் செஞ்சார். இது ஒரு உதாரணம். சமூகத்தில் மீது அக்கறை இருக்கிற ஒரு நடிகராக விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்த்தா விஜய்க்கு பேச தெரியாதுங்கிற கருத்தை உடைத்தெறிகிற மாதிரி இதுதான்டா ஸ்பீச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாக, நீண்ட உரை அப்படின்னு சொல்ல முடியாது, நறுக்கு தெரித்தால் போல் இருக்கும். அதே சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசணும், அரசியல், சமூகம் எல்லாம் சார்ந்து கலந்த ஒரு கதம்பமாக அந்த பேச்சு இருக்கும். அது வந்து முக்கியமான ஒரு பேச்சாக, அரசியல் பேச்சாக அது இருக்கும். இது வந்து பெரிய ஒரு அதிர்வலையை கூட ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த பேச்சு. ஓகே. விஜயின் கட்சியின் கொடியைக்கு வந்து எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை, எந்த ஒரு சட்ட சிக்கல்களும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை அப்படின்ட்டு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். எப்படி சார் பார்க்கலாம்? அதுதான் முதல் வெற்றியா? இல்லை, ஆமாம், கண்டிப்பாக. என்னென்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னா, ஒரு கட்சியின் கொடி இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. சின்னத்துக்கு வேணால் அதிகாரம் இருக்குது. ஆமாம், சின்னத்துக்கு கண்டிப்பாக அதிகாரம் இருக்குது. இன்னொன்று, இது தற்காலிகமாக ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் அவங்களுக்கு. தேர்தலின் போது, தேர்தலை ஒட்டி
அஃபிஷியலாக வந்து அவங்க இது என்ன சின்னங்கிறது இது பண்ணும், அஃபிஷியலாக அவங்க வந்து அதை இறுதிப்படுத்தணும். ஆனால் கொடியில் எந்த ஒரு மாதிரியான கொடியில் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொடிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்புள்ள நாங்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, அறிவிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சின்னம் மட்டும் என்ன சின்னம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. அந்த தேர்தலில் ஒட்டி தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்னவா இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம முடிவு செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கட்சி கொடி மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துச்சுல, அதுக்கு தேர்தல் ஆணையமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்குது. அதனால தேர்தலை ஒட்டி தான் என்ன சின்னன்னு பார்க்கணும், கொடியில் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு எதிர்ப்புகளும் தான் என்னோட முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி இப்போ முதல் வெற்றி அடைஞ்சிருக்கார் விஜய் அவர்கள். மனநிலை என்னவா இருக்கும், எந்த அளவுக்கு வேகம் எடுப்பாங்க இந்த மாநாட்டு விஷயத்தில்? நிச்சயமா இது நிறைய பிளானிங்ஸ் இருக்கு. இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, இன்னும் வந்து தொண்டர்களை நேரடியாக சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. எனக்கும் அது ஏற்புடையது தான். என்னன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வழியாக கூட, வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக கூட பேசணும். அப்போ இன்னும் இதுக்கே புஷியானந்து போகிறதுக்கே எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறாங்கனாக்கா, விஜய் வந்து நேரடியாக அவங்கள்ட்ட பேசி இது பண்ணுறப்ப இன்னும் கூடுதல் வேகமும் உற்சாகத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் அவர் எதற்கோ இப்போ வந்து அடக்கி வாசிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதை வந்து இப்போதைக்கு ஒரு பூதாகரமாக பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திக்க வேணாம், கொஞ்சம் அதாவது புலி பதுங்கி இருந்து தான் பாயும், அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து தளபதி விஜய் இருக்கிறாரு. நிச்சயமாக வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு இது பண்ணி அனலைஸ் பண்ணிலாம் வச்சுருக்காரு. இது வந்து அவருடைய கருத்தாக மட்டும் இல்லாமல் அரசியல் ஆலோசகர்கள், ஒரு அறிஞர்கள், இவங்கள்ட்டெல்லாம் கருத்து கேட்டு ஒரு தயாரித்த ஒரு உரையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பு, அவங்க வைத்த இந்த சர்ச்சைக்கு வைத்த முற்றுப்புள்ளி ஒரு பெரிய ப்ளஸ், முதல் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாநாடு மழை இல்லாமல், எதுவும் இடையூறு இல்லாமல் நடந்தால் மிகப்பெரிய மற்ற அண்டை மாநில அரசியல்வாதிகள் கூட, அரசியல் கட்சிகள் கூட ஆச்சரியப்படும்படியான ஒரு மாநாடாக இது சிறக்கும். சார், 150 கோடி செலவு அப்படின்றாங்க, அது உண்மையா? அந்த 150 கோடியும் விஜய் தான் முழு பொறுப்பும் ஏற்றுக்க போறாரா? இல்லை, இது வந்து முக்கியமான கட்சி நிர்வாகிகள், கொஞ்சம் டப்புள்ள பார்ட்டிகளும் செலவு பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களா இல்லை மற்ற கட்சியில் இல்லைம்மா, தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க, நிர்வாகிகள். ஆமாம். ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது, அந்த அரசியல் கட்சி வளர்ந்து வரும்போது ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய தொழில் முனைவர்கள்லாம் இருப்பாங்க. சரி, அந்த இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதி காக்கிறார். ஏன்னா எதையும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், ரகசிய விஷயங்கள் எல்லாமே கசிஞ்சிடக்கூடாது, அது இடையூறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து சம்பாரித்து வச்சிருக்காரு. ஒரு கணிசமான தொகையை வந்து இறக்குறாரு. கண்டிப்பாக அவருடைய சொந்த செலவுலேருந்து ஒரு கணிசமான தொகையை இறக்குறாரு. இன்னொன்று, கட்சியோட முக்கிய நிர்வாகிகள், கொஞ்சம் பணம் படைத்தவர்கள், வசதியானவர்களும் லோக்கல் விஷயங்கள், அந்த டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த செலவினங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சொந்த செலவாக இருக்குது. அதே சமயம் மாநாட்டுக்கான செலவுக்கு தங்கள் பங்குக்கு செய்யறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா இந்த 150 கோடி அப்படின்றது உண்மையா? 150 கோடிங்கிறது உண்மையில என்ன கேட்ட 150 கோடிக்கான வாய்ப்பு அவ்வளோ செலவாகிறதுக்கான என்ன வேலை இருக்குது? பெரிய பந்தல் போடுறாங்க, நாற்காலி வசதிகள், இட வசதிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்படிலாம் இருந்தால் கூட அவ்வளோ செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 60-70 கோடி தாண்டும். எவ்வளவு நபர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சார்? ஆனால் 8 to 10 லட்சம் பேரை வந்து எதிர்பார்க்குறாங்க. அது கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வேற. நினைச்சாதான் நான் சொன்னேன், 50 லட்சமும் 1 கோடி பேர் கூட வருவாங்க. அழைத்தால் அவ்வளோ பேர் வர்றதுக்கு தமிழகம் முழுதும் ஆட்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க? அவங்களுக்கான இடவசதியிலேருந்து, குடிநீர் வசதியிலேருந்து, டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஏற்பாடு பண்ண, அதை பார்க்கிங் வசதி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவ்வளோ பேரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து ஆரம்பத்தில் 50,000 பேருக்கு இது போட்டாங்க. அப்புறம் லாஜிக்கலாகவே வந்து காவல்துறை வந்து அதை எப்படி 50,000 பேருங்க ஒரு லாஜிக்காக ஒரு சில கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாற்றி இப்போ 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு இது பண்ணியிருக்காங்க. பட் வரும் கூட்டம்ங்கிறது நிச்சயமாக அதை தாண்டி வரும். ஏன்னா
அழைப்பிதழோ இல்லாமல் வரும் கூட்டமும் அதிகமாக இருக்கும். எப்படியாவது கொஞ்சம் மாநாடை ஒட்டி அந்த மைதானத்துக்கு கொஞ்சம் தூரத்துலையாவது போய் நம்ம பாத்திர மாட்டாம ஒரு ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட வர கூட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு தெரிந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே திரள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, விஜய் வந்து இன்னும் தள்ளியே இருக்கிறாரு, மக்கள்கிட்டையும் சரி பிரச்சனைகள்ட்டும் சரி அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. அதுக்கும் அந்த மாநாடு தான் பதில் சொல்ல போகுது. கண்டிப்பா அதான் அவர் அடக்கி வாசிக்கிறான்னு சொல்கிறேன், பதுங்கி இருக்கிறாரு. இனிமே தான் பாய்வார். என்னென்னா எடுத்தம் கவிழ்த்தம்னு இல்லாமல் முதல்ல மாநாடு நடக்கட்டும், நம்ம கொள்கை கோட்பாடுகள் அங்கே வந்து பேசுவோம், நம்மளுடைய கருத்து என்ன, கட்சியோட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பேசின பிறகு எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்வார். மக்களையும் கண்டிப்பாக ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களையும் நேரடியாக சந்திக்கும் ஒரு திட்டமும் இருக்குது. ஓகே, எல்லா இடங்களையும் போகிற இடங்களெல்லாம் வந்து உற்சாகமான வரவேற்பு, நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே மாரி புஷ்யானந்த் அவர்கள் இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சில இடங்கள்ல வேணும்னே சில சர்ச்சைகள் நடக்குதோ சார் தமிழக வெற்றி கழகம்? ஆமாம், இப்போ நேற்று கூட ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப தள்ளுமுள் ஏற்படுது. இது வேண்டுமென்றே ஒருத்தர் பின்னாடி நிற்கிறவர் முன்னாடியில் பிடிச்சி அமுக்குறாரு, இது பண்ணுறாரு, ஒரு நண்டு கூட்டமான வேலை நடக்குது. அப்போ இது வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இதையே கண்ட்ரோல் பண்ண முடியல, இவர் புஷியானது வந்ததே கண்ட்ரோல் பண்ண முடியல, விஜய் வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரெண்டாவது இதுக்கே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாற்று வெள்ள மாதிரி இருக்கும் தொண்டர்களை வச்சு எப்படி அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்து குற்றச்சாட்டு நிலவிட்டு இருக்குது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா, இதெல்லாம் ஒரு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு என்ன எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இதெல்லாம் காலப்போக்கில் வந்து மாறும். அவங்களும் ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி சில செயல்களை முண்டியடித்தல் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. திட்டமிட்டு சதியும் நடக்கும், அதையும் எதிர்கொள்ளணும் நீங்கள். அதெல்லாம் நடக்கும். அது 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 நடக்காமல் அரசியலே இருக்காது, அதை நீங்கள் சந்திக்காமல் அரசியலில் இருக்க முடியாது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரை உள்ளே வைக்கணும், யாரை வெளியில் தள்ளணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணணும். நிறைய கட்சிகளிலிருந்தும் இந்த டிவிகேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது பெரிய பெரிய தலைகள் வந்து அதிருப்தியில் இருக்கவங்க, ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள், எதிர்கட்சியில் உள்ளவர்கள், அல்லது அரசியலில் இருந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தூர போனவர்கள், தள்ளி நின்றவர்கள் எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரை அழைக்கணும், யாரை வரவழைக்கணும், யாரை அரவணைக்கணும், யாரை தள்ளி வைக்கணுங்கிறத திட்டம் வந்து எடுக்க முடிவு வந்து இளைய தளபதி விஜய் சார். விஜயின் பலம் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. யார் யார் வரப்போறாங்க சார்? சினிமா பிரபலங்களை கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கா? பவன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க, ராகுல் காந்தி அப்படின்ற பெயரெல்லாம் பயன்படுத்துறாங்க. ராகுல் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. சரி, பவனும் என்ன நம்ம சொல்ல முடியாது பவனும். ஆனால் இங்கே நம்ம தமிழ் துறையை சேர்ந்தவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமான் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. வாழ்த்து தானே, வரட்டும். ஏற்கனவே தம்பின்னு உருவினார், இடையில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்குது. பட் 2 பேரும் கூட்டணி அப்படி இப்படிலாம் சொல்லி இப்போ அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது கூட ஒரு அரசியலாக இருக்கலாம். இப்போதைக்கு அடக்கி வாச்சி அந்த தேர்தலின் நேரத்தில் டமான்னு ஒரு பெரிய ஒரு அதிரடியான ஒரு திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், இப்போ எல்லாமே சைலண்ட் மோடில் இருக்காங்க. அது வெடிக்க வேண்டிய நேரத்தில் வெடிக்கும். அது என்ன விளைவை ஏற்படுத்தணும்னு தமிழகம் பார்க்க போகுது. மாநாட்டு வேலைகளும் மாநாடும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஒன்று நடத்தப்பட்டதா கேள்விப்பட்டோம். அதுக்கு அன்னைக்கு நைட்டே வந்து பூஜையில் விஜய் கலந்துக்க முடியல. அன்னைக்கு நைட்டே வந்து அவர் அந்த இடத்த விசிட் பண்ணதாகவும் அங்கே இருக்கிற எல்லா வசதிகளும் நேரடியாக பார்வையிட்டதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு சார் விக்கிரவாண்டிக்கு. அவர் வந்து தீவிரமாக அந்த ஜோதிடத்தை, ஆன்மீகத்தை, சென்டிமெண்ட்டை நம்புறாரு விஜய். சரி, அது உண்மைதான். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒரு பக்கம் பயமும் கூட இருக்கலாம், அல்லது நம்ம சரியாக போகணும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் முழுக்க நீங்கள் ஆன்மீகத்தை நம்பாமல், மூடப்பழக்கத்தை வந்து நீங்கள் நம்பாமல் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் இது பண்ணணும். அந்த ஒரு சில பயம், சென்டிமெண்ட் அது இருக்கத்தான் செய்யுது விஜய்கிட்ட. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடணும். அந்த மூடப்பழக்கத்தில் மாறுபட்டு நீங்கள் மக்களை சந்திக்கும் போது இன்னும் ஏகோபித்த வரவேற்பு இருக்கும். நீங்கள் சாமி கும்பிட்டாதான், அல்லது நீங்கள் தெய்வ வழிபாடு, அதெல்லாம் நான் வந்து குறையாக சொல்ல, அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு மாநாட்டு தேதி குறிப்பதையோ, தேதி குறிப்புன்னு இயற்கை சீற்றம் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு தான் தேதி குறிக்கணும். கரெக்டாக இந்த கிழமெலாம் நடக்கணும், இந்த டைம்லாம் நடக்கணும் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
பட் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அதை அதையும் ஏன் குறை வைப்பானேன்ட்டு விஜய் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. பட் அதை ஒதுக்கிட்டு இந்த மூடப்பழக்கங்கள்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய சாமிங்கிறது மக்கள் தான் தெய்வம். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தான் தெய்வம். கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட அந்த தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய போகிற காணிக்கை சேவை, அந்த சேவையை அந்த காணிக்கையை நீங்கள் ஒழுங்காக செலுத்துனீங்கன்னா அந்த சாமி உங்களுக்கு வரம் கொடுக்கும். அந்த சாமி நீங்கள் நினைக்கிறது செய்யும். அந்த சாமி உங்களுக்கு ஆசி வழங்கும். சரி, இந்த பக்கம் மாநாடு வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி 69 வேலைகள் தொடங்கிட்டாங்க. தளபதி 69 படப்பிடிப்பு சீக்கிரமா தொடங்க போறாங்க. குறிப்பா 5ஆம் தேதி அதோட முதல் நாள் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. குறிப்பா இதுவும் பாடலோட தான் தொடங்குறாங்க அப்படின்னு. உண்மைங்களா சார்? என்ன நடக்க போகுது? ஆமாம், என்னன்னா அந்த படத்தை துரிதமாக முடிச்சுட்டு அடுத்து வேலைகள் என்ன, நம்ம 26 தானே தேர்தல், 2026 தானே தேர்தல் அப்படின்னு அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது. அதனால முன்கூட்டி எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. மெயினாக வந்து நிர்வாகிகள் நியமிப்பு, அந்த பூத் கமிட்டி, இதெல்லாம் மெயின் முதுகெலும்பு கட்சிக்கு. அப்படி இருக்கப்போ அந்த வேலைகள் நிறைய இருக்கிறதுனால, ரெண்டாவது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் இப்போ அந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் நடத்தணும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கட்சியில் இது ரசிகர் மன்றத்தில் நிர்வாகிகள் இருந்தவங்க கூட அதில் யார் சரியில்லை அப்படின்னு அவங்க கூட களை எடுக்கப்படுவார்கள். இந்த வேலைகள்லாம் நிறைய இருக்கிறனால இந்த 69 படத்தை துரிதமாக முடிக்கணுங்கிறதுல விஜய். ஆனால் விஜய் போர்ஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவாங்க. அப்புறம் பேட்ச் ஒர்க்கு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட மெல்ல ஹெச்யூனத்தி இந்த இதில் தான் இருக்கார், சார்ட் அவுட் பண்ணியிருக்கார். அதனால் விஜயோட போர்ஷன்லாம் ரொம்ப விரைவாக முடிச்சுட்டு படமும் கூடி சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு வந்து அரசியல் களத்தில் பூந்து விளையாடுவார் இளைய தளபதி. ஓகே சார். ரஜினி அவர்கள் திடீர்னு மருத்துவமனையில் அனுமதி, என்ன நடந்தது ரஜினி அவர்களுக்கு? இல்லை, நேற்று இரவு ஏதோ ஒரு வயிற்று உபாதை காரணமாக வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் இது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க, மருத்துவமனை வட்டாரத்தில் இருந்தாங்க. ஆனால் இதுவரையும் அறிக்கை வரலை. ஆனால் சாதாரண ஒரு விஷயந்தான், சாதாரண செக்கப் தான் அப்படிங்கிற இன்னொரு தகவலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் உடல் உபாதைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2010 பிரச்சனை வேண்டாம், அதுக்கப்புறம் கிட்னி மாற்று இது பண்ணார், பிளட்டு கொண்டு மாற்றப்பட்டது. இது மாதிரி அவளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் அவ்வளோ பிரச்சனைகளும் இருந்தும் கூட இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ இதாக வந்து இயங்கிட்டு இருக்காரு. அவருடைய மனசு தான் இளமைக்கு காரணம். அவருடைய மனசு தான் வந்து சுறுசுறுப்புக்கு காரணம். இந்த உடல்நிலையெல்லாம் தாண்டி நான் செத்து பிழைச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி கடந்து திரும்ப வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக போயிட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப இவர் சாதாரண என்ன விஷயமா தான் ரஜினி அதை வந்து கடந்துட்டு திரும்ப மீண்டும் பீனிக்ஸ் மாதிரி எழுந்து வரக்கூடியவர். அதனால் ஒரு சின்ன செக்கப் தான். இந்த அறிக்கை என்ன வருதுல ஒரு சாதாரண விஷயமா தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கூலி படப்பிடிப்பு அப்போ இப்போ நிறுத்துமா சார்? கேப்பில் தான் இருக்கு. ஆமாம், இப்போ கேப்பு இது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. பட் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ரஜினி போர்ஷன் முடிச்சுட்டு டப்பிங் வேலையும் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கான வேலைக்கு போயிடுவார். இதுவரையிலும் இல்லாத ஒரு வேகத்தோடு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டில் ரஜினி இருக்கிறாரு. இது ஒரு கண் திருஷ்டிமை, ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு இப்போ இந்த மருத்துவ சிகிச்சைக்காக போகிறது ஒரு சின்ன கண் திருஷ்டிமை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இளமையாக இருக்கிறது, மேடையில் பேசுனது, அடுத்தடுத்த லைனப், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு திருஷ்டி மாதிரி நம்ம நம்பிக்கைங்கிற தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ஒரு திருஷ்டி புட்டு மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு மருத்துவமனைக்கு போனது. தன் நண்பன் விலகினால நானும் விலகிறேன் அப்படின்ற முடிவில் இருக்காரா அஜித் அவர்கள்? கார் ரேஸில் அதிகமான ஈடுபாடுகள் இப்போ மீண்டும் அந்த இல்லை முழுக்கவே வந்து சினிமாவுக்கு முழுக்கு போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் ரேஸ் பக்கம் சாஞ்சிட்டார் அப்படின்னு. அப்படி முடிவு எடுக்கலை. சினிமாவை குறைச்சிக்குவார், வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். சினிமாவை விட்டு போக மாட்டார். இதுவும் அவருக்கு சினிமாவும் ஒரு பேஷன் தான். அதை தாண்டி அவருடைய முழு காதல் வந்து முதல் மனைவி முதல் காதல் எல்லாமே ரேஸ் தான், பைக் ரேஸ், கார் ரேஸ். இதுதான் அவருடைய இலக்காக இருந்த காலத்தில் அதை நோக்கி போகிறாரு. நீங்கள் அங்கே போகக்கூடாது, உங்களுக்கு பெரிய வணிகம் இருக்குது சினிமாவில், விஜயும் அரசியலுக்கு போயிட்டாரு, நீங்களும் ரேஸுக்கு போயிட்டா தமிழ் சினிமா அம்போவன் ஆயிரும், அனாதை ஆயிரும் அப்படின்னு இந்த நீலிக்கண்ணீரோ கண்ணீர் வடிக்கிறதோலாம் இல்லை. இல்லைன்னாக்கா அடுத்த வாரிசுகள் இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. தனுஷ் இருக்கார், சிம்பு இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார், அடுத்தடுத்து வந்துருக்காங்க. நேற்று வந்த கவின் கூட ஒரு வெற்றி படங்களை கொடுக்குறாரு, மணிகண்டன் வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு. அதனால் ஒரு ஸ்டாருங்கிற எங்கே ஒரு ஒரு 5-6 படங்கள் வெற்றி படம் கொடுத்த பிறகு அவங்க ஸ்டார் அந்தஸ்து வந்துடுது, மக்கள் வரவேற்பு வந்துடுது.
அதன் பிறகு அவன் பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் இப்படி தேர்ந்தெடுத்து நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கான உயரம் வேறு. அப்படி தான் வந்து விஜயும் அஜித்தும் வந்தாங்க. விஜய் அஜித் எடுத்தோனையா வந்தாங்க, வளர்ந்தாங்க, தளபதியாக இருந்தாங்க அல்லது தலையாக இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு அமைச்சூரான படங்கள்லாம் நடித்து கூட தான் வந்தாங்க. ரஜினியும் கூட, கமலும் கூட அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். அதனால் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. இங்கே 2 பேரும் வேறு வேறு திசை நோக்கி போயிட்டாங்கனாக்கா ஐயையோ தமிழ் சினிமா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தடுத்து வந்து தமிழ் சினிமா எப்பொழுதும் இருக்கும். தமிழ் சினிமா வந்து ஒரு ரயில் மாதிரி. சரி, ஏறவன் ஏறிக்கிட்டே இருக்கணும், இறங்கிட்டே இருக்கும், ரயில் நிற்காது. அதனால இவர் முழு நேரமா ஈடுபட மாட்டாரு, முழு வீச்சோட ஆனால் சினிமாவும் நடிப்பார். இப்போ அஜித் வந்து அதை செய்யலாம், சினிமாவிலையும் நடிச்சுக்கிட்டு ரேஸ்லையும் இருக்கணும். ஆனால் அரசியல் அது மாதிரி பண்ண முடியாது. அது இப்போ இருக்கிற அரசியல் அது மாதிரி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சரி, அதனால் அரசியலை இறங்கிட்டாருன்னா விஜய் வந்து முழுக்க அரசியல் பணியை தான் கவனிப்பார். சரி, அடுத்த வாரம் விடாமுயற்சியோட டீசர் ரிலீஸ் ஆகுறதாவும் தகவல்கள் வருது. கிட்டத்தட்ட உண்மையா? ஆமாம். ஏன்னா ஒரு 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 மாதிரி பிளைனாக இருக்குது, அஜித் ரசிகர்கள் சோர்ந்து இருக்காங்க. அதான் இடையில ஒரு சின்ன சின்ன ஒரு சோளப்பொரியாவது போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கான பிளானிங் இருக்குது. என்ன தேதி என்னங்கிறது எப்போ வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. அதே சமயம் விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு தான், இல்லைன்னா குட் பேட் முன்னாடி வந்துடும், விடாமுயற்சி முன்னாடி வந்தால் அந்த தகவலையும் உண்மை இல்லை. விடாமுயற்சி தான் முதல்ல வருது. ஆனால் இன்னும் ஒரு சாங் வந்து பேலன்ஸ் இருக்குது. அது எப்போ எடுக்க போகிறாங்கன்னாங்கிறது தெரியல. ஓகே, பொங்கலுக்கும் இந்த காம்படிஷன் நிலவும். அதாவது தக் லைஃப் விசிஸ் குட் பேட் அக்லி அது வருமா சார்? இல்லை சூர்யா 44 விசிஸ் குட் பேட் அக்லி? இல்லை 44 தான் கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வேலைகள் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் ஒரு பேட்ச் ஒர்க்காக அந்தமான் மறுபடியும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஃபைட் சீக்வன்ஸே என்னன்னு தெரியல. அப்படி ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் சில சீன் எடுக்க வேண்டியது. அதுக்காண்டி அந்தமான் போயிட்டு மற்ற ஒர்க்குகள் எல்லாம் முடிச்சுட்டு பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வர ரொம்ப இதுதான் வாய்ப்பு குறைவு தான் கார்த்திக் சுப்ராஜோட படம். ஓகே, மெய்யழகன் விசிஸ் லப்பர் பந்து அப்படிதான் வைக்கணும் போல. ஏன்னா தொடர்ந்து வெற்றிகரமாக போகிட்டு இருக்கு லப்பர் பந்து. ஆமாம், அந்த ரிவ்யூஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, 2 படமே எனக்கு மனசுக்கு நெருக்கமான படம். என்னென்னா அதுலேயும் லப்பர் பந்து வந்து ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபுலேருந்து பல பேர் வந்து துப்பி போட்ட ஒரு இதுதான், கதை தான் வந்து இது. கிரிக்கெட்டை மையமாக வச்சு அதில் சென்னை 28லையும் பார்த்தீங்கன்னா காதல் இருக்கும், மோதல் இருக்கும், கிரிக்கெட் இருக்கும், பசங்களுக்குள்ள ஈகோ இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அதே தான் இதுவும். ஆனால் வேறு மாதிரி பண்ணிட்டான். இது வேறு லெவல் படம் அப்படின்னு ஒரு சினிமா மொழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல மிக நேர்த்திய கையாண்டிருக்காரு டைரக்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு முதல் படம், இயக்குனராக முதல் படம். அது வசனகர்த்தாவாக அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இயக்குனராக முதல் படம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அலர்ட்டிக்கெல்லாம் இல்லை, அழகாக ஒரு சப்ஜெக்டு, ஒரு கிரிக்கெட்டு, அதில் காதல், ஈகோ இதை மையமாக வச்சு பின்னி, அதே மாதிரி சாதியும் இருக்குது. ஆனால் மாரி செல்வராஜ் மாதிரியோ, ரஞ்சித் மாதிரியோ, ராவாவோ அல்லது அதட்டலாவோ இதை சொல்கிறோம் துருத்திக்கிட்டோ எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய பேர்த்துக்கு புரியவும் புரியாது. அழகாக ஒரு மாட்டுக்கறி கடையில் வச்சு ஒரு சமத்துவத்தை அழகாக கொண்டு போயிடுவார். இந்த தினேஷுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆன அந்த காதல், அதிலே ஒரு சமத்துவத்தை, உங்கள் அம்மானால தான் மாட்டுக்கறியை சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாமே பொட்டலமாக கட்டி கொடுக்குற வித்தை வந்து தெரிஞ்சவர் இருக்காரு. நீங்கள் எழுதி வச்சிங்க. அவருடைய நண்பர், என்னுடைய நண்பர், இயக்குனருடைய நண்பர், என்னுடைய நண்பர், அவர் சொன்னார். நான் சொன்னேன், தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத இயக்குனர் வரிசையில் இவர் இருப்பார் அப்படின்னு நான் விமர்சனம் எழுதியிருந்தேன் அப்படின்னு. சத்தியமாக சார் நீங்கள் சொல்கிறது நடக்கும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மாதிரி லைனப் வச்சுருக்காரு அவர். அடுத்தடுத்து நீங்கள் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா மிரண்டு போயிருவீங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கார். நிச்சயமாக வந்து லப்பர் பந்தோடு தாண்டிய பல படங்களை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக வருவார் அவர். இங்கிட்டு மெய்யழகனை பார்த்தீங்கன்னாக்கா, மெய்யழகனும் நல்லா போயிட்டு தான் இருக்குது. பட் நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலேருந்து வந்தது. என்ன படம் பண்ணிட்டாங்க, என்ன அது கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் பேசினாங்க. பட் ஒரு ஆகச்சிறந்த படம். இந்த நவீன காலத்தில் நரகமாக போயிட்டுருக்கு இந்த நரக வாழ்க்கையில் வந்து உறவுகளின் உன்னதத்தை பறைசாற்ற ஒரு படமாக, அதே மாதிரி உனக்கு துரோகமும் ஏதோ செஞ்சால் கூட அவனை நீ மன்னி, அப்போ உன் மனசு நல்லாயிருக்கும், எந்த துருத்தலும் இல்லாமல் உறுத்தலும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிற ஒரு படம். அதை வழக்கமாக வந்து ஒரு சண்டையோ பாடலோ
காமெடியோ, அதாவது செயற்கையாக திணிக்கப்படும்ல ஒரு திரைப்படத்தில், அதெல்லாம் இல்லாத ஒரு சினிமாவா இப்படி ஒரு சினிமாவையும் கொடுக்கணும், இப்படி ஒரு சினிமாவும் ஒரு ரசனை மாற்றம் வரணும் பொதுவாக இந்திய சினிமாவுக்கு. இதெல்லாம் நிறைய வெளிநாடுகளில் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு அருமையாக வந்து பிரேம் வந்து பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, தேவையில்லாத ஆணிகள் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அல்ல விடுதலை புலிகள் விஷயம் பேசட்டும், இதெல்லாம் அடுத்த தலைமுறையில் நம்ம வரலாறை, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய மூலம் என்ன அப்படிங்கிறதை இந்த இளைய தலைமுறை, வருங்கால தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொறுப்பு கடமை நம்ம இருக்கும். பட் இந்த படத்தில் மெய்யழகனை பொறுத்தவரை அது அவசியமே இல்லை. அது அவசியப்பட அந்த அணைக்கட்டில் உட்காந்து 2 பேரும் பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போலாம் ஒரு ஆடியன்ஸுக்கு, ரெண்டாவது ஒரு 20 வயது 25 வயதுக்குள்ளே இருக்க ஆடியன்ஸ்லாம் கடுப்பாகும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லணும், சொல்ல வேண்டிய இடத்துல தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் தேவையற்ற இந்த படத்தில் இது சொல்லும்போது அவனுக்கு வந்து படம் சரியில்லை, பேசிக்கிட்டே இருக்காங்க, 2 கேரக்டர் தான் படத்தில், போர் அடிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை குத்திடுவான். அப்படி ஒரு விமர்சனத்தை தான் சந்திச்சுது. நான் இயக்குனர் கூட மெசேஜ் போட்டேன் நான். பட் அது எதுவும் கண்டுக்கல. நீங்கள் அதில் படத்தில் 18 நிமிஷம் இப்போ குறைச்சிட்டதாக அறிக்கை நேற்று இது பண்ணியிருந்தார். பட் 18 நிமிஷம் குறைச்சது மட்டும் பத்தாது. அதில் கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா ஒரு படைப்பாளுடைய உரிமை, அவருடைய படைப்பு, அவருடைய குழந்தை. நம்ம குற்றமோ குறைய சொல்லலை, பட் ஒரு சஜஷனாக நம்ம சொல்கிறோம். சரி, இன்னும் நான் ஒரு மொத்தமே 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒன்று குறைச்சிருந்தா மிகச்சரியான ஒரு படமாக, மிகச்சிறந்த ஒரு படமாக இப்பயும் நான்லாம் ஒரு 10 இடத்துல கண் கலங்கினேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் அது. பட் தேவையில்லாத ஆணைகளை நீங்கள் பிடுங்கி போட்டுருந்தீங்கன்னா அற்புதமான ஒரு திரைப்படமாக அந்த மெய்யழகனும் வந்திருக்கும். பட் வசூலில் ஒன்றும் மோசம் இல்லை. லப்பர் பந்து இன்னும் இங்கே சொல்லி அடிச்சிட்டு 6 அடிச்சுட்டே இருக்காங்க வசூலில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள், புது முயற்சிகள் வரணும். இல்லை, அரசியலோட தாக்கம் அங்கங்கே எல்லா படங்களையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதனால தான் எல்லாரும் தளபதி 69 முழு நீள அரசியல் படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? கட்சி முழு நீள அரசியல் படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. முழு நீளம் நீங்கள் அரசியல் படமாக நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா பிரச்சாரமாக போயிடும், நெடியாக போயிடும். ஆனால் அரசியலும் இருக்கும். அதை ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு செதுக்கக்கூடிய ஆள் வந்து H. வினோத்குமார். படிப்பறிவு உள்ளவர், நிறைய படிக்கிறவர், உலக விஷயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கக்கூடிய ஆள், ரொம்ப தெளிவானவர். அதனால் அரசியலும் இருக்குது. அரசியல் இல்லாமல் விஜய் படம் இந்த நேரத்தில் பண்ணுறது வேஸ்ட்டு. அரசியலும் இருக்கும், பேச வேண்டிய இடத்துல பேசக்கூடிய விஷயத்தை அலசும், பேசும் கண்டிப்பாக. ஆனால் முழுக்க அரசியல் படமாக இருக்காது. விஜய் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்? முழுக்க அரசியல் பேசியிருந்தா பிடிக்குமா? பிடிக்காது. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் அந்த என்னென்ன கமர்ஷியல் எலமெண்ட் எதிர்பார்ப்பாங்க அது எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே வந்து மருந்தை வைக்கிற மாதிரி அரசியல் விஷயங்கள் தெளிச்சிருப்பார் H. வினோத். அதுதான் நடக்கும், தவிர முழுக்க அரசியல் படமாக இருக்க வாய்ப்பு. சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திமுறை உங்களை எடுப்பேன். நன்றி.